சந்தோஷமாய் மாற்றின தேவர் அப்பா, நாங்கள் உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமை பொருந்தினவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகத்துவமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ளவரே உமக்கு நன்றி. பரலோக தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய ஜீவனை எங்களுக்காய் கொடுத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தேவாதி தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை வாழாக்காமல் கரையாக்கின தேவனே, எங்களை கீழாக்காமல் மேலாக்கின தேவன், எங்கள் நிமிஷங்களையும் நீர் எங்களோடு இடைப்படுகிறதுக்காய் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. பரிசுத்தமுள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்கள் நடுவிலே உலாவுவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தை சொல்கிறது, சகோதரர்களாய் ஒருமித்து வாசம் பண்ணது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் என்று சொல்ல வார்த்தையின்படி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சகோதரர்களாய் ஆண்டவரே இந்த இடத்திலே உண்மை ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறோம். என் தேவன், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உலக காரியங்களுக்கு ஆண்டவரே இந்த இடத்திலே முக்கியத்துவம் கொடுக்காதபடி ஆண்டவரே. அப்பா, உம் அண்டையிலே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற ஜனங்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருவனமாய் உம்மை நோக்கி பார்க்கிற தேவ பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, நீர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் முற்றட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நம்மோட பாடலை பாடி நாங்கள் தேவனுடைய நாமத்தை நாம் பயன்படுத்திக்கிறோம். அவர் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். நாங்கள் இந்த பாடலை பாடி நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்வோம். நன்றி என்று சொல்லுவோம். நாங்கள் தேவன் கிருபை செய்தார். அவர் செய்த நன்மைகளை நினைத்துக் கொண்டு நாங்கள் நன்றியுள்ள துதியோட உற்சாகமா இந்த கரங்களை காட்டி இந்த பாடலை பாடி நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்வோம். நன்றி என்று சொல்லுவோம். தேவன் கிருபை செய்தார். நன்றி என்று சொல்லுவோம். தேவன் கிருபை செய்தார். நன்மைகளை நினைத்துக் கொண்டு நன்றியுள்ள துதியுடன் நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஏசையா, நன்றி என்று சொல்லுவோம். நல்ல தேவன் கிருபை செய்தார்.
மத்தியிலே அசைவாடுகிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய வேதம் சொல்கிறது ஆண்டவரே, நீங்கள் ஒருவர் மாத்திரமாக இணைக்கப்படவில்லை. நாம் மோசையோடு இருந்ததுபோல உம்முடைய கூட இருந்து உம்மை விட்டு விலகுவதில்லை, உம்மை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் நாம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற தேவன். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே. மகத்துவம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவின் மகிமையை எங்களை உட்கார வைக்கிற தேவன். அப்பா நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறீர். அப்பா உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீர் எங்கள் மேலே ஆண்டவரே, அப்பா நீர் நினைவாய் இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை ஆண்டவரே ஆளுகை செய்கிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா பொல்லாப்பு எங்களை நேரிடாது, வாரங்கள் போராடங்களை அணுகாது சொன்ன தேவன் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறதற்காய் உமக்கு நன்றி. எங்களை கொள்ளுள்ள இடங்களிலே மேய்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை ஆண்டவரே கரம் பிடித்து துவக்கின தேவன். தாயின் கர்ப்பத்திலே எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீ சகல ஜனங்களை பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாய் என்று சொன்ன தேவன் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகத்துவமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தேவாதி தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை ஆளுகை செய்கிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வாங்க. உம்முடைய வேதம் சொல்கிறது நாங்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். நாங்கள் யாரும் சந்தோஷத்தோடு உற்சாகம் நாங்கள் வாயிலை திறந்த தேவனை நாங்கள் சத்தமாய் துதித்துக் கொள்வோம். தொழில்களின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் நாங்கள் துதிக்கிற வேளையிலே நம் மத்தியிலே அசைவாட வல்ல தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீ பாரிசுத்தர் 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 ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வாழ்வதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வாங்க. அப்பா உம்முடைய வார்த்தை சொல்கிறது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஆரம்பிக்கிறது. அப்பா உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் உம்மிலே ஆண்டவரே பிரியமாய் இருக்கிற மனுஷராய் ஆண்டவரே உம்மிலே அன்பு கூறுகிற பிள்ளைகளா என் தேவன் நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய இதயங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறார். என் தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்பட்டு ஆண்டவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியான தேவனீர் ஆண்டவரே. அப்பா நீர் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறதற்காய் உமக்கு நன்றி. ஹalleluya. அப்பா நீர் எங்களுடைய மீட்பராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை ஆண்டவரே அதிக நன்மையினாலே முடிசூட்டி கொண்டிருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இருக்கிறார்கள். தேவன் எங்களையும் உங்களையும் இந்த நிமிஷம் வரை ஜீவனோடு வைத்திருக்கிறதற்காய் நன்றி. ஹalleluya. எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். நாங்கள் இன்னொரு பாடலை பாடி நாங்கள் தேவன் நாமத்தை பயன்படுத்திக் கொள்வோம். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் மாறாதவை, அப்பாவை துதிக்கையில் எங்கள் உள்ளமெல்லாம் போகும். நாங்கள் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி நாங்கள் தேவன் நாமத்தை பயன்படுத்திக் கொள்வோம். அப்பாவும் சமூகத்திலே Yeah.
ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துணையாளரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமை தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி ஆண்டவரே. ஹalleluya. கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணி எங்கள் மத்தியிலே நீர் தேவனாய் இதை பிரசனத்தை நாங்கள் உணரட்டும். உம்மோடு நாங்கள் உறவாடட்டும். நல்ல ஆழத்தில் இருந்து ஆண்டவரே எங்கே 2-3 பேரை நாமத்தில் எங்கே கூடுகிறோம் அது நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன அவர்கள் மத்தியிலே உலாவினார். அண்டசராசனங்களை உண்டாக்கினவர் சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் எல் ஷடாய் சர்வவல்லவர் எல்ரோய் எங்களை காண்பவர். ஓ நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம். உம்முடைய நாமம் பலத்த துருவம். நீதிமான் ஓடி அதற்குள் சுகமாயிருப்பார் என்று சொன்னார். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளாகிய நாம் உம்முடைய நாமத்துக்குள் களிகூர்ந்து Yes Lord, thank you Jesus. செய்த நன்மைகள்
கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவர் மறுபடியும் நம் கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்திக்கிறோம். ஒருவேளை இந்த கூட இருக்கிறார். அன்பு மேற்கொள்ள தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் எனக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆரம்பம் முதல் இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவரை இந்த பிரசன்ன மகிமை எங்களோடு கூட இருந்த கிருபைக்காய் எனக்கு நன்றி செலுத்துகிறோம். பாடல்களின் வழி துணிகளின் வழி ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆசீர்வதித்தீங்க ஆண்டவரே. வரப்போறதான் ஒவ்வொரு பகுதிகளோடு தகப்பனை உங்களுடைய அன்பின் கரம் கூட இருக்க வேண்டும். யாவற்றையும் முதல் அன்பின் கரத்தில் ஒப்புக்கொண்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அவர் அப்படி யாரும் அமர்ந்து கொள்ளும். இது சாட்சிகளை காணிக்க வழியா இருக்கிறது. சாட்சிகளோடு சாட்சி பார்க்கிறது. ஒரு சாட்சிகள் சாட்சிகள் கணக்கத்தில் மேம்படுத்தி தெய்வத்தாம் என் குடும்பத்தோடு கூட நடத்துவார். கிருபைக்காக நன்றி. அதனுடைய நலாசில வேலைகளிலும் போட்டிலும் வரத்திலும் கண்மணி போல பாதுகாப்பு நிமிஷம் வரைக்கும் எங்கள் ஜீவனோடு கிருபைக்காக என்னை காட்டி நான் காணிக்கை உடைகளை கடந்து செல்வோம். சொல்லப்பட்ட சாட்சியத்துக்கு நன்றி செலுத்தி எடுக்க போற கை காணிக்கைகளுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் இந்த வேலையை ஒப்பு கொடுத்து லட்சணா ஜெபம் செஞ்சு பேசும்படியாக அப்பா உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா.
மூன்றாவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அதில் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அதன் பின்பு நாங்கள் சேர்ந்து இந்த ஒரு வசனத்தை சேர்ந்து படித்த பின்பு அதற்கு பிறகு நம்ம உட்கார்ந்து அவனுடைய வார்த்தையை நம்ம தியானிப்போம். மூன்றாவது அதிகாரம் 16வது வசனத்தை நாங்கள் சேர்ந்து படிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 16வது வசனம் சேர்ந்து படிப்போம். விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அழைத்திருக்கிற இவரை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே எல்லாருக்கும் முன்பாக இந்த சன்மார்க்க சுரத்தை இவருக்கு கொடுத்தது. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த கண்களோடு நான் பூமி மொழிந்து போய் வார்த்தைகளோடு மொழிந்து போவதில்லை. ஆண்டவரை வார்த்தை உடையது பேசுகிறது. நான் என்னுடைய வாயை பயன்படுத்தும் அந்த உள்ளங்கள் உடைய வார்த்தையினால் பொழுது தெரியும். கனமும் மங்கையும் துதி ஒருவர் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். ஆமென். தயவு செய்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சீயோன் சபை சார்பிலும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுடைய சபைக்கு வந்து இவரோடு கூட ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். என்னுடைய லண்டன் சபையிலிருந்து ஒரு வாழ்த்துக்களை சொல்கிறேன். நான் இங்கே வந்திருக்கிற பொழுது இந்த ஆராதனையில நான் அனுபவிச்ச ஒரு விஷயம், ஆரம்ப நாட்களில் வீடுகள் தோறும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாங்க. இன்றைதான் பெரிய பெரிய கட்டடங்கள், பெரிய பெரிய ஆராதனை கூடங்கள் எல்லாம் வந்திருக்குது. ஆரம்ப நாட்களில் அப்படி நிறைய பேர் ஒரு இடத்துல கூடையெல்லாம் கூடினா பயங்கரமான பிரச்சனை, தலையெல்லாம் போயிடும். அந்த நாட்களில் வீடுகள் தோறும் ஆண்டவரை ஆராதித்தார்கள். நான் எபேசு பட்டணத்துக்கு போயிருந்த நேரம் அங்கே பார்த்தா இந்த எபேசு சபை இருந்தால் நான் நினைச்சேன் உங்களுக்கு பெரிய சபை இருக்குமாக்கும், சர்ச் இருக்குமாக்கும் சொல்லி போனால் உடனே காட்டினார்கள். எல்லாம் ஒவ்வொரு வீடுகள் வரும். அந்த ஒரு 10 பேர் 15 பேர் இவ்வளவுதான் அந்த ஹோல் இருக்கு. அந்த ஹோல் ஆனால் ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரை ஆராதித்தார்கள். ஆண்டவர் ஆராதிக்க அங்கே சீசர்கள் தொகை பெருகியது. ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த பட்டணமே தேவனுக்கு சாட்சியாகி மாறியது. ஆகையால இன்னும் கொஞ்சம் காலம் 9 வருடத்தை நீங்க நிறைவுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறீங்க. கடவுளுடைய ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு தான் இந்த சபைக்கு நான் முதல் முறையா வந்திருக்கிறேன் என்று யாராவது இருந்தால் உங்களுடைய கையை உயர்த்தி காட்டுங்க. இன்னைக்கு தான் இந்த சர்வீஸுக்கே நான் வந்திருக்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்க அம்மா அப்படி வந்திருக்காங்க. நீங்க எல்லாருமே இந்த சபையில இருக்கிறவர்கள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த சபைக்கு வருகிறவர்கள் விசுவாசிக்கிறேன். நான் தேவன் உங்களோடு பேசும்படி எனக்கு அருளின தேவ வார்த்தையை நான் உங்களோடு பேசுகிறேன். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென். ஆமென். இந்த 3வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் 3வது அதிகாரம் மிக ஒரு அற்புதமான ஒரு அதிகாரம். இங்கே பார்க்கிறோம் வசனம் 1 முதல் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலையில் வைப்பார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். இந்த சம்பவம் நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க. ஆனால் இன்றைக்கு கடவுள் உங்களோடு கூட வித்தியாசமாய் பேசட்டும். அந்த தேவாலயத்துல வாசல்ல ஒரு நடக்க முடியாத ஒரு முடவன், அதுவும் அலங்கார வாசல் எனப்பட்ட அந்த வாசலில் கொண்டே நாங்கள் பாட்டு படிப்போம். அலங்கோல முடவன் என்று திருக்கான் நடந்தானே இயேசு நாமத்தில் என்று. உண்மையதான், அலங்கோலமான ஒரு மனுஷன் அலங்கார வாசல் எண்ணெயிலே வைக்கப்பட்டிருந்தான். உண்மைக்கு நான் சொல்றேன்னா நிறைய வித்தியாசமான டீச்சிங்கள் மெசேஜ் எல்லாம் இருக்குது. ஆனால் கடவுளோட பேசும்படி என்னோட பேசிய வார்த்தை தான். அப்ப அந்த வாசலிலே அவன் இருந்து பிச்சை கேட்பான். மற்ற வருகிறவர் போகிறவர்களிடத்தில் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அப்படி இருந்தவன் அந்த வேளையில் இயேசுவின் சீசர்கள், சொல்லுங்க, இயேசுவின் சீசர்கள்,
பேதுருவும் யோவான் அந்த வழியாக நடந்து வருகிறார்கள். எதற்காக போகிறார்கள்? தேவாலயத்தில் 9ஆம் மணி வேளை ஜெபம் பண்ணும்படி. சொல்லுங்க, ஜெபம் பண்ணும்படி. ஜெபம் பண்ணும்படி அவர்கள் அங்கே போகும் பொழுது இந்த வாசலில் உட்கார்ந்திருந்த அந்த பிச்சைக்காரன் அவர்களை நோக்கி பிச்சை கேட்கிறான். பாருங்க அடுத்த வசனம். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவங்க 2 பேரும் உள்ள போறாங்க. இவன் பிச்சை கேட்கக்குள்ள அவர் என்ன சொல்றாங்க, எங்களை நோக்கி பார், எங்களை நோக்கி பார். அப்ப பிச்சைக்காரங்க மைண்ட்ல என்னதான் வந்திருக்கும்? அப்ப ஏதோ எனக்கு நிறைய தரப்போறாங்க, எனக்கு பையில ஒண்ணும் இல்லை, ஆனா உள்ள ஏதோ வச்சுக்கிறார் போல, புக்கெட்ல இருந்தா எடுத்து தரப்போறார் அப்படின்ற ஒரு பார்வை அவருக்கு இருந்திருக்கும். அதை தான் அவர் நோக்கி பார்த்தார். ஆனா நடந்தது அங்க என்ன? பேதுருவும் யோவான் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும், ஏதாவது கிடைக்கும். இன்னைக்கு நான் சொல்ற ஒரு தேவனுடைய வார்த்தை, இன்னைக்கு நீங்க யாராலும் சரி, இன்னைக்கு நாங்க மனுஷர்களை நம்பி 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 ஏமாந்து போறோம். மனுஷர்களிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும், மனுஷர்களிடத்திலிருந்து ஏதாவது வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எங்களிடத்துல நிறைய இருக்கு. நாங்கள் எதிர்பார்ப்பு எங்களிடத்தில் எப்படியாவது அவர்கிட்ட இருந்து இவர்கிட்ட இருந்து எப்படியாவது வந்துடும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதைத்தான் இந்த பிச்சைக்காரன் எதிர்பார்த்தான். அடுத்த வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. வடிவா பாருங்க, ஆண்டவருடைய சீசர்கள், தேவனுக்கு பிள்ளைகளாய் சீசர்களாய் அவரோடு வாழ்ந்தவர்கள், ஊழியம் செய்தவர்கள். ஆனா அவங்களோட கையில வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை. அந்த நேரத்துல அப்படின்னா அவங்க பிச்சைக்காரன் அர்த்தமா? அப்படின்னு அதுவும் கிடையாது. அவர்களிடத்துல இருக்குது. ஆனால் அவர்கள் ஜெப வேளையில போகிற பொழுது அவர்களிடத்துல ஒன்றுமே இல்லை. ஆனா அவர்களிடத்துல ஒன்று உண்டு. இன்னைக்கு நான் இந்த வசனத்தை தான் மேற்கோள் காட்டி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். வேதம் கொண்டு வந்தவர்கள் அந்த பகுதியை உங்களை பெண்ணாலே அண்டர்லைன் பண்ணி வைங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். என்னிடத்தில் உள்ளதை. இன்னைக்கு இயேசுவின் சீசர்களிடத்தில் ஒன்று உண்டு, அவர்களுக்கு ஏதோ ஒன்று உண்டு. இன்னைக்கு நானும் நீங்களும் இயேசுவின் சீசர்கள் உண்மைதானே? இயேசுவின் சீசர்களோடு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இயேசுவின் சீசர்களிடத்துல என்ன இருந்தது? வாசி. உனக்கு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில். அப்ப சீசர்களிடத்துல இருந்தது என்னது? இயேசு கிறிஸ்து. ஆமென். இயேசு கிறிஸ்து சீசர்களோடு இருந்தார். இன்னைக்கு எத்தனை பேர் உங்க உள்ளத்துல இருந்து நல்லா போல்டா நீங்க உண்மையா உறுதியா சொல்ல முடியும், என்னிடத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார்? என்ன சொல்லுவீங்க? ஆமென். ஆமென். இன்னைக்கு நான் சொல்லுவேன், தேவனை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அவர்களிடத்தில் இயேசு உள்ளத்தில் வாழ்கிறார். ஆமென். உங்க உள்ளத்துல இயேசு வாழ்கிறார். இதுதான் வாக்கியம், இதுதான் சலாக்கியம். அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், சேரக்கூடா ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், இம்மானுவேலன். அவருக்கு 1000 நாமங்கள். அவருடைய நாமங்களை சொல்லி அவரை பாடி அவரை துதிப்பதற்கு வார்த்தைகள் போதாது. அப்படிப்பட்ட அந்த தெய்வம் இன்றைக்கு என்னுடைய உங்களுடைய இருதயத்தில் அவர் வந்து வாழ்கிறார் என்றா, இதை விட இந்த உலகத்துல எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஆமென். எங்களுக்கு நினைக்கிற அதான் அவங்களோட வெள்ளியும் இல்லை, வெள்ளியெல்லாம் நத்திங், பொன் அதுவும் நத்திங், காசு பணம் பேர் புகழ் பட்டம் இது ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஒரு ராத்திரியில ஒரு நொடி பொழுதுல உங்களை விட்டது போகும். ஆனால் என்றென்றும் விலகாதவர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன இயேசு மாத்திரம் உங்கள் உள்ளத்தில் என்றென்றும் வாழ்வார். ஆமென். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, நீங்களே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணும் வாழ்கிற ஆலயமாயிருக்கிறீர்கள். அதுதான்
இந்து சமயத்துல அழகா சொல்லுவாங்க, உள்ள பெருங்கோயில் ஊருடம் ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனென்று காளாமணி விளக்கு. இதை நினைச்சோட நினைக்கிறது இது ஒரு தேவாரம். இது தேவாரம் கிடையாது, இது ஒரு 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 வெளிப்பாடு. இது வேதத்திலே போயிருக்கு. எப்படி என்றால் சொல்லப்படுகிறது, நாம் இந்த சரீரம் தேவன் வாழும் ஆலயம். ஒரு மனுஷனோடு தேவன் உறவாட விரும்புகிறார். தேவன் மனுஷனோடு வந்து வாழ விரும்புகிறார். அவர் வாழ வேண்டும், என்னோடும் உங்களோடும் அவர் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் இந்த பூமியில் அவர் இறங்கி வந்தார். அவர் வந்து தன் ஜீவனை தந்தார். இந்த இயேசு இன்றைக்கு எனக்குள்ளும் உங்களுக்கும் வாழ்கிறார். எத்தனை பேரோட இயேசு வாழ்கிறார்? இயேசு உங்களோட வாழ்ந்தார். இந்த பேதுருவும் யோவானும் என்ன செய்தார்கள்? இந்த இயேசுவை தங்கள் உள்ளத்திலே அவர்கள் வைத்திருந்தனர். இயேசுவோடு அவர்கள் வாழ்ந்ததனால் அவர்கள் தேவாலயத்தின் வாசலிலே பிச்சை பெற்றுக் கொண்டிருந்த அந்த அலங்கோலமான அந்த முடவரை அவர்கள் தூக்கி நசரேனான இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொன்ன பொழுது அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க அல்ல, அவர்களிடத்தில் இருந்த அந்த இயேசு அவர்களுக்கு அந்த சுகத்தை கொடுத்தாங்க. ஆமென். இன்றைக்கு என்னையும் உங்களையும் சிந்தித்து பாருங்க. நானும் நீங்களும் இயேசுவை சுமக்கிறவர்கள், இயேசுவோடு வாழ்கிறவர்கள். அப்படியானால் ஏன் இன்றைக்கு என்னை கொண்டு உங்களை கொண்டு இந்த இயேசு நமக்குள்ளே வாழ்கிற இந்த இயேசு ஒரு முடவனை, ஒரு வியாதியத்தனை, ஒரு குருடனை தூக்கிவிட இயலாது? ஏன் தூக்கிவிட இயலாது? நீங்க ஒவ்வொருவரும் அப்படி எழும்புவீர்களானால் இந்த 9வது வருஷம் இந்த இடத்தை விட்டு 10வது வருஷத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கும். இல்லைன்னா இதை முடிச்சு பெருசா கட்ட வேண்டியதா இருக்கும். ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நாம் ஆராதிக்கிற தேவன் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல. அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவன், நம்மோடு வாழ்கிற தேவன். எங்கள் இருதயங்களில் அவர் வாசம் பண்ணுகிறார். அப்ப அவர் நமக்குள்ள இருந்தா அவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு அதை நாங்கள் விரும்பணும், அதை நாங்கள் வாங்கிக்கணும், அதை நாங்கள் பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப வீடுகள் தோறும் ஆண்டவரை துதித்து ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் இந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஒரு பேரை பார்த்தோட எனக்கு சரியான சந்தோஷம். பிரேயர் ஜெப வீடு. இந்த வீடு ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய வீடு ஜெப வீடு என்று ஜெபம் பண்ணுங்க. நல்லா ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த சுற்றுப்புற சூழல்களில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இந்த இயேசு என்ற நாமத்தை கேள்விப்படும்படி ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த இடத்துல வச்சிருக்கிறார். ஆமென். இது சும்மா சாதாரணமா அப்படி இப்படி எல்லாம் கிடையாது. ஆண்டவருடைய அனாதி தீர்மானம், அனாதி திட்டம். ஆகையால் நாங்கள் வெட்கப்படும், எங்களுக்கு நேரிடுகிற நிந்தைகள், அவமானங்கள், துன்பங்கள், வியாதிகள், வருத்தங்கள் எதுவானாலும் இதை குறித்து நாம் கவலைப்படும். நம் ஒன்றுக்காக பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி ஓடுகிறவர்களாய் இயேசுவின் ராஜ்யத்தை இந்த பூமியில நாங்கள் நிலைநாட்டும்படி அவருடைய சீசர்களாய் தேவன் என்னை உங்களை அழைச்சிருக்கிறார். ஆகையால் உற்சாகமா நீங்க பெரிய தீர்மானங்கள் எடுக்க போறீங்க. நீங்க ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ள உருவாக்க போறீங்க. எனக்குள்ள இயேசு இருந்தா, நானே வியாதியில, நானே கஷ்டத்துல, நானே வறுமையில, நானே இப்படி இருந்தா நான் எப்படி போய் அடுத்தவருக்கு இந்த இயேசுவை கொடுக்க போறேன்? எப்படி போய் இந்த இயேசு எனக்குள்ள இருக்கிற இயேசுவை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த போறேன் என்ற ஒரு கேள்வியை நீங்க கேளுங்க. கேட்டு பாருங்க, அது உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். விசுவாசிகள் எத்தனை பேர் நீங்க உண்மையா சொல்றீங்க? எஸ், ஆண்டவர் என்னோட இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களோட இருந்தா ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நாங்க சும்மா இருக்க மாட்டோம். நிச்சயமா புறப்பட்டு போவோம். நிச்சயமாய் ஆண்டவரை பற்றி சொல்லுவோம். ஜெபம் பண்ண போற நேரத்துல தூக்கி விட்டுள்ள போயிட்டாங்க பாருங்க. எப்படியோ எத்தனையோ வருஷ கணக்கா நீங்க நினைக்கிறீங்களா? இயேசு அந்த வழியா வந்தார், இயேசு அந்த தேவாலயத்துக்கு போனார், இயேசு அவனை குணமாக்கவே இல்லை, அவனை விட்டுட்டு போயிட்டார். எதற்காக? பேதுருவும் யோவானும் வந்து எங்க சீசர்கள் அதை செய்யட்டும். இன்றைக்கு வியாதியஸ்தர்கள் அநேகம், வேதனையில, கண்ணீர்ல, கட்டுகள்ல, பிசாசின் பிடியில இருக்கிறவர்கள் அநேகம். அவர்களை இயேசு நினைச்சா ஒரு நிமிஷத்துல ரட்சிக்க முடியும், மாற்ற முடியும். ஆனா அந்த பொறுப்பை என்னுடைய கருத்திலும் உங்களுடைய கருத்திலும் கத்த கொடுத்திருக்கிறார். ஆகையால் நானும் நீங்களும் புறப்பட்டு போய் இந்த இயேசுவை அவர்களுக்கு இரட்சகரும் மீட்பரும் என்று சொல்லி அவருடைய நாமத்தினாலே தூக்கி விடும்படி தேவன் என்னை படைத்திருக்கிறார். ஆமென். தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், உங்களை கொண்டு தேவன்
மற்றவர்களை தூக்கி விடும்படி உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். எத்தனை பேர் அந்த வேலையை செய்ய போறீங்க? எத்தனை பேர் அந்த காரியத்தை நீங்கள் நிறைவேற்ற போறீங்க? ஜஸ்ட் பண்ணி பாருங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார். ஆமென். இதுல நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல பாருங்க. இயேசு நாமம், அப்ப எந்த நாமத்தில் இதை செய்தார்கள் என்றால் வேற எந்த நாமத்திலும் அல்ல, இயேசு என்ற நாமத்தில். சொல்லுங்க, இயேசு என்ற நாமத்தில். இயேசு, இயேசு பாவங்களை ரட்சிக்கிறவர், ரட்சகர், மீட்பர். அப்ப பாவத்திலிருந்து ரட்சிக்கிற தேவன், அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமம் இயேசு என்ற நாமம். அதைத்தான் இன்னைக்கு அஞ்ஞான ஊழியக்காரன் வந்தோடனே ஆரம்பத்தில் தொடங்கக்குள்ள இந்த வார்த்தையை சொல்லிட்டார். நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷங்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளை இடப்படவும் இல்லை. ஆமென். எத்தனை பேருக்கு வளர்ந்து இந்த இயேசு நாமம் எப்படிப்பட்ட நாமம்? அவருடைய நாமம் இந்த பூமியில நாம் ரட்சிக்கப்படும்படி, எல்லா ஜனங்களும் விடுதலையாக்கப்படும்படி, எல்லா ஜனங்களும் பரலோகம் வந்து சேரும்படி தேவன் இந்த இயேசு என்ற நாமத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாமத்தை அறியாம ஒருவனாலும் பரலோகம் போக முடியாது. பரலோகத்துக்கு போவதற்கு ஒரே ஒரு வழி இயேசு, ஒரே ஒரு நாமம் இயேசு, ஒரே ஒரு பாதை இயேசுவின் வழி. இந்த வழியை அல்லாம இந்த உலகத்துல வாழ்கிற எத்தனை மில்லியனா இருக்கட்டும், உங்கள் சொந்தங்கள், உறவுகள் யாரா இருந்தாலும் ஒருதனாலும் பரலோகத்துக்கு போற வாய்ப்பு கிடையவே கிடையாது. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனும். என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான். பிதாவினிடத்தில் போறதுக்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரை விசுவாசித்தால் மாத்திரமே ரட்சிப்பு உண்டாகும். அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். ஆமென். அதனால்தான் இந்த வசனத்தை நான் வாசிக்க சொன்னேன். 16வது வசனம். அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்துகிறது. இன்றைக்கு இதுல 4 தடவைகள் இயேசு என்ற அந்த நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. டைரக்டா, இன்டைரக்டா அவற்றை காரியங்களை சொல்லி பல தடவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் நம்ம உள்ளாக எடுத்து பார்க்கல. இயேசு என்ற நாமம், அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட முறை இயேசு ஒரு காரியம் வேதத்துல வந்து நாங்கள் நிப்பாட்டி அதை ஆராய வேண்டியது படிக்கிறது இந்த சிஸ்டம் அப்படி. அப்ப இங்க இந்த அந்த அதிகாரத்தினுடைய மிக முக்கிய சாராம்சம் இயேசு. இயேசு இல்லாம விடுதலை இல்லை, இயேசு இல்லாம ரட்சிப்பு இல்லை. இந்த முடவன் வாழ்நாளெல்லாம் முடவனா நடக்காம கிடக்கிறான். இயேசு அந்த வழியா போனார், அவரும் தொடையில. ஆனா சீசர்கள் வந்து அந்த இயேசு என்ற நாமத்தினாலே அவர்களை தூக்கி விட்டான். அந்த நாள் முதல் அவன் விடுதலை பெற்றான், ரட்சிப்பை பெற்றான், சுகத்தை பெற்றான். அதனால அவன் தேவனுக்கு பிள்ளையானான். ஆமென். அப்ப விடுதலை வேண்டுமா? இயேசு நாமம். சுகம் வேண்டுமா? இயேசு நாமம். சமாதானம் வேண்டுமா? இயேசு நாமம். சந்தோஷம் வேண்டுமா? இயேசு நாமம். இந்த நாமத்தை தவிர வேற எந்த நாமத்தினாலும் உங்களுக்கு சமாதானம், நிம்மதி ஒன்று கிடையவே கிடையாது. எங்க போய் என்னத்தை செய்தாலும், தலையால உருண்டு காலால பிறகு என்ன செய்தாலும் ஒரு நாளும் இந்த ரட்சிப்பை, இந்த மீட்பை பெற்றுக்கொள்ள முடியாது இயேசுவின் நாமத்தை தவிர. ஆமென். இதனாலே உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் என்றால், உங்களுக்கு ஒரு கடைசி சந்தர்ப்பமா இருக்கலாம், இல்லை என்றால் இது உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதமான நாளா இருக்கலாம். இதுவே ரட்சணிய நாள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ரட்சணிய நாள் என்று விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இப்படியே ஒரு கிறிஸ்தவனால ஏதோ போறாங்க, நாங்களும் போ, அந்த மாதிரி ஒரு போக்கில் இருக்கலாம். இன்றைக்கு உங்க வாழ்க்கை மாறும். இந்த இயேசு உங்களுக்குள்ள வாழ வேண்டும் என்று நீங்க விரும்புவீங்க. இந்த இயேசு எனக்குள்ள வாழணும். இயேசு உங்களுக்குள்ள வாழ்ந்தா, இயேசுக்கு என்ன குணாதிசயங்கள் இருந்ததோ அந்த குணாதிசயங்கள் உங்களுடைய இருக்கு. அதான் நான் சில நேரங்கள்ல சில இடங்கள்ல போல்டா சொல்றது உண்டு, பயப்படாம தைரியமா சொல்றது. நீங்க என்னென்னத்தை ஆராதிக்கிறீங்களோ, அந்தந்த எதையெல்லாம் வணங்குறீங்களோ அதுக்குரிய குணம் தான் உங்களுக்கு இருக்கும். நாங்கள் ஆராதிக்கிற இயேசு அன்புள்ளவர். நாம் ஆராதிக்கிற கடவுள் அவர்
வியாதிகளை சுகப்படுத்துகிறவர், பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறவர். அதனால அவற்ற குணம் எங்களுக்குள்ள இருக்கு. அப்ப இயேசு உங்களுக்குள்ள வாழ்ந்தா, ஒரு பிச்சைக்காரனை கண்டா நீங்க மனம் விடுவீங்க. இயேசு உங்களுக்குள்ள வாழ்ந்தா உங்களுக்கு இருக்கிறதை அடுத்தவங்களுக்கு கொடுப்பீங்க. இயேசு உங்களுக்குள்ள வாழ்ந்தா அவன் பார்த்து கொண்டிருக்க நான் சாப்பிட்டு எழுப்ப மாட்டேன். எங்களுக்கு இருக்கிறத பாதியை பிச்சு அவங்கள்ட்ட கொடுப்போம். இது எங்கிருந்து வந்தது? இயேசுவின் அன்பு. இயேசுவின் அன்பு உங்கள் உள்ளத்தில் ஊற்றெடுத்து ஓட வேண்டும். ஆமென். அப்ப இது இருக்கிற அயலட்டை, இதை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இதை அறியும். இவர்கள் இயேசுவை ஆராதிக்கிறார்கள், இவர்களிடத்தில் நான் இயேசுவை காண்கிறேன் என்று சொல்ற அளவுக்கு மாற்றப்பட வேண்டும். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடவுள் நம்மோடு இருக்கிறார். பெரிய காரியங்களை அவர் செய்கிறவர். பிலிப்பியர் 2வது அதிகாரம் வாசிங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே 271வது பக்கம். பிலிப்பியர் 2:11 10-11 வாசிங்க. ஆமென். ஆமென். பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரேவரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினது எதற்காக? அவர் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவரை இந்த பூமிக்கு அனுப்பி அவரை நமக்காக ஜீவ பலியாக்கி அவருடைய இரத்தத்தினால் எங்கள் பாவங்கள் கழுவப்படும்படி அவர் சொந்த இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டதனால் அவர் எங்களுக்காக செய்த அந்த காரியத்தை நாங்கள் விவரித்து பார்க்க முடியாதவைகள், எண்ணி முடியாதவைகள். என் சொந்த பிள்ளைக்காக யாராவது ஜீவனை கொடுக்குறவங்க இருக்கிறாங்களா? கடைசி இருந்தாலும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னு தெரியும், பிள்ளையை விட்டு பாஞ்சிடுவாங்க. ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்னா பிள்ளை இருக்குன்னு பார்க்க, ஒரு பாம்பு வருதுன்னு பாருங்க, யாராவது பிள்ளையை தூக்கிட்டு ஓடுவாங்க, பிள்ளையை விட்டு அவங்க ஓடிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் தேவன் தன்னுடைய ஒரே ஒரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளினார். அவர் இந்த பூமியில எதற்காக வந்தார் என்றால், எனக்காக ஜீவனை தரும்படி, என் பாவங்களை மன்னிக்கும்படி, என் அக்கிரமங்களை மன்னிக்கும்படி, எனக்கு நித்திய ஜீவனை தரும்படி அவர் இதெல்லாம் செய்ததுனால்தான் பிதாவானவர் அவருக்கு இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படி வருகிறார். இயேசுவுக்கு முன்பாக முழங்கால்கள் யாவும் முடங்கும். இயேசுவே இரட்சகர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும் என்றால் அவர் ஒருவர் தான் ஜீவனுள்ள தேவன். அதனால தேவன், அவர் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். இந்த இயேசுவின் நாமத்தை நீங்க கூப்பிட்டு பாருங்க, இந்த இயேசுவின் நாமத்தை நீங்க சொல்லி பாருங்க. உங்களோட வியாதிகள்ல, உங்களோட வருத்தங்கள்ல, உங்களோட வேதனைகள்ல, உங்களோட கவலைகள்ல நீங்க ஜெபம் பண்ணுங்க. அல்லது மற்றவர்களுக்கு போய் இந்த இயேசுவின் நாமத்தில் நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், ஆண்டவர் அதிசயங்களை செய்வார், நீங்க பார்ப்பீங்க. அதுதான் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இவங்க 4வது அதிகாரத்துல, இங்க இந்த யோவான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்துல இந்த பேதுருவின் யோவானும் போய் சப்பானியாய் இருந்த அந்த முடவனை இயேசுவின் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே நீ எழுந்து நட சொல்லி அவரை தூக்கி விடுகிறார்கள். தூக்கி விட்ட பொழுது அந்த முடவன் எழுந்து குதித்து நடந்து ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டு போகிறான். குணமாக்கப்பட்ட 11ஆம் வசனம், குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்தில் அவர்களிடத்தில் ஓடி வந்தார்கள். பேதுரு அதனை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த பொழுது
அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோர் என்று எழும்ப பண்ணினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே அவருடைய நாமத்தை நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவன் குணமாக்கப்பட்டவன் முன்னால நிற்கிறான். அவன் இத்தனை வருடங்கள் நடக்காம இருந்தவன் நடந்து முன்னுக்கு சாட்சியா நிற்கிறான். இதை பார்த்து ஜனங்கள் எல்லாம் ஆரவாரத்தோடு வராங்க. இவங்க ஏதோ மந்திர வித்த பண்ணி ஆண்கள் எழுப்புறாங்க, ஏதோ நடக்குதுன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனால் அவர்களுக்கு அருமையான முறையில தேவனை வெளிப்படுறார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர் அவங்களுக்கு அந்த ஆபிரகாம் ஈசாக்கு சொல்லாட்டா இஸ்ரேல் மக்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளலாம் உண்டு. அவங்க அந்த டீட்டெயில்ஸை சொல்ற ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இந்த தேவன் தன்னுடைய பிள்ளையாகிய கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படி இதை செய்தார். ஆமென். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறதா, நம்முடைய தேவன் நமக்கு ஆண்டவராயிருக்கிறார், கிறிஸ்து தேவனாயிருக்கிறார். இந்த தேவனை விசுவாசித்தால் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாகும். அது ஆராயிருந்தாலும் தெரியும், அது எந்த மதமாயிருந்தாலும் தெரியும், எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் தெரியும், எவர்கள் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிரகாசமடைவார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனுடைய விடுதலையாக சுகமாக அவருடைய வாழ்வை வெளிச்சமாய் மாற்ற அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். இதற்காகவே அவர் இந்த பூமிக்கு வந்தார். இதற்காகவே அவர் தன்னை எங்களுக்காக பலியாக்கினார். இன்னைக்கு இன்னொரு காரியத்தை எடுங்க. வசனம் 7 சொல்லுது, வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவருடைய காலங்களும் கரங்களும் பலன் கொண்டது. இப்ப இந்த விசுவாசம் நமக்கு தைரியம் வேணும், நம்பிக்கை வேணும், விசுவாசம். ஆண்டவர் என்னோட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் என்னோட இருக்கிறார். சுகமாக்குறது யாரு? ஆண்டவர். எங்களால முடியாது. எங்களால் ஏதாவது ஒன்று உண்டாக கொள்வதற்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல. எதையுமே நம்மள ஒன்று நடக்காது. ஆனால் நமக்குள்ள இருக்கிற இயேசு இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். அவர் சொல்லாமல் அது கட்டளையிடவே. இந்த இயேசு உங்களுக்கு இருக்கிறார் என்ற தைரியம் இருந்தால் புறப்பட்டு தூக்கி விடுங்க. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக என்று சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் அறக்க பயப்படாமல் சொல்லுங்க. நான் முதல் போய் நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணிட்டேன். ஜெபம் பண்ணிட்டு திரும்ப ஆள் செத்து போயிடும். அப்ப உங்களுக்கு எப்படி தோணும்? ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் கிடக்கிற நேரங்கள்ல நாங்க போய் ஜெபம் பண்ணியிருக்கோம். பாஸ்டர் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணியிருக்கோம். பெரிய விசுவாசத்துல ஆண்டவர்கிட்ட மரிச்சதை எழுப்புவார்ட்டு செத்த பிரேதங்களை கூட போய் பார்த்து ஜெபம் பண்ணியிருக்கோம். ஆனா ஒன்றும் நடக்கல. சிலது உயிரா இருந்தது செத்தும் போயிடுச்சு. அப்ப உங்களுக்கு எப்படி தோணும்? அடுத்த முறை போய் ஜெபிக்க தோணுமா? தோணாது. திருப்ப போய் ஆண்டவர்கிட்ட நாமத்தை சொல்லி ஏதாவது செய்யணும்னு தோணுமா? தோணாது. ஆனா நாங்க சோர்ந்து போகவில்லை. சோர்ந்து போகவில்லை. எங்களால் ஆளுநருக்கு நாங்கள் ஒன்றும் கிடையாது. இந்த தேவன் தெரியும். அவருக்கு தெரியும் யாரை எழுப்பணும், யாரை எழுப்பக்கூடாது. சிலது எழுப்பி வந்தா கத்தருக்கு சாட்சியா இருக்கு. சிலது எழுப்பி வந்தா அது இருக்கிறது இல்லாம போயிடும். அதோட அது பூர்வ நண்பர்கள் ஆண்டவர் அனுப்பியிருப்பார். அவருக்கு அது எங்களுக்கு தெரியாது. ஆனா இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் அதிசயங்கள் நடக்கும். நீங்க ஜெபம் பண்ணினா அவரோட வீட்டில் அதிசயம் நடக்கும். இந்த தெருவில் அற்புதம் நடக்கும். இந்த சபையில் அற்புதம் நடக்கும். அதை இந்த கண்கள் காணும். இந்த கண்கள் காணும். இந்த தெருவில் உள்ளவங்க கண்கள் காணும். எனக்குள்ள இயேசு ஜீவிக்கிறார் என்றதை என் கண்கள் காணும். ஆமென். ஒரு நிமிஷம் கண்ணை முடிச்சுட்டு ஆண்டவரே, எனக்குள்ள நீர் இருக்கிறத மற்றவங்க காணும். எனக்குள்ள நீங்க வசிக்கிறீர், வாசம் பண்ணுகிறீர், எனக்குள்ள இருக்கிறீர் என்பதை அடுத்தவன் காணும். அதுக்கு என்ன பயன்படுத்த, அதுக்கு என்ன எனக்கு தைரியத்தை தாங்க, நம்பிக்கையை தாங்க, விசுவாசத்தை தாங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரை செய்ய வல்லவராக அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம். அதைத்தான் இன்னைக்கு போல்டா எடுத்துக்கொள்ளுங்க. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம் இவனை பலப்படுத்துறது. இப்ப நான் சொல்றேன், இப்ப நான் நாமத்தை பேசிக்கொண்டே இருக்கிறேன். இந்த நாமத்தை உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அதை பலப்படுத்துகிறது. உங்களுக்கு இவ்வளவு நாளும் கேட்டதை விட இன்றைக்கு கேட்ட இந்த இயேசுவின் நாமம் உங்களை இன்னும் படி பலப்படுத்துகிறது. ஏன்னா இயேசுவின் நாமம் நமக்கு பலனை தருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும். ஆமென். பிசாசுகள்
அலறிக்கொண்டு ஓடும், சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படும், கட்டுக்கள் அரும், நுகங்கள் உடையும். அப்படிப்பட்ட அந்த சர்வ வல்லமையுள்ள நாமத்தை நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நாங்கள் சோதரிக்கிறோம். இந்த இயேசுவின் நாமத்தை சொல்லி 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 எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்களோடு சேர்ந்து நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். 13ஆம் வசனம் சொல்கிறது, பேதுரு யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் வேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினாலே ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தார்கள் என்று அறிந்து கொண்டார்கள். 16ஆம் வசனம், சுஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடினால் எதிர்பேச அவர்கள் இடமில்லாத இருந்தது. அப்ப நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கலாம், படிப்பறியாதவர்களா இருக்கலாம், பேச வராதா இருக்கலாம், எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற இயேசு உங்களை உபயோகப்படுத்துவார், உங்களை பேச்சை தருவார். நாடெல்லாம் பயங்கர கூச்ச சுவாபம் உள்ள ஒரு மனுஷன், உங்களுக்கெல்லாம் வந்து பேச முடியாது, ஜெபம் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி இருந்ததான். ஆண்டவர் இன்றைக்கு எனக்குள்ள வந்தாரோ என் வாழ்க்கையில மாற்றம் வந்துச்சு. என்னால் தைரியமாக பேச முடியுது. ஏன்னா எனக்கு அந்த பேச்சு திறமை இருக்குன்னு எனக்குள்ள தேவன் வாசமாக இருக்கிறார். அவர் கொடுத்த போல்ட்னஸ், அவர் என்னோட இருக்கிறார் என்ற தைரியம், அதை யாருக்கு முன்னாலே சேலஞ்சாக நிற்கிறதுக்கு ஒரு வரி. நீங்கள் என்னை கொண்டு போட்டாலும் பரவாயில்லை, நான் உங்களுக்கு ஆண்டவருக்கான ஜீவனை கொடுக்கவும் நான் ரெடி. அந்த அளவுக்கு ஒரு தைரியம், நம்பிக்கை எங்கிருந்து வருகிறது? இயேசு நமக்குள்ளே இருப்பார். ஆமென். அப்போ இந்த இயேசு உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்துவார். எதிர் பேசுறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா சாட்சி எழுப்பி நிற்கும், மறிச்சதெல்லாம் எழுப்பி நிற்கும், வியாதி குணமானது நிற்கும். இந்த தெருவில், இந்த வீட்டில், இந்த ஜெப வீட்டில் ஒரு அதிசயத்தை கர்த்தர் செஞ்சாருன்னா இந்த தெருவில் உள்ள மக்கள் எல்லாம் சரண்டராங்க. அல்லேலூயா. ஆமென். அது கர்த்தர் செய்வார். வளரும், சொல்லுங்க, வளருவோம், பெருகுவோம், நிரப்புவோம். ஆமென். இந்த வீட்டை இடிச்சு கட்டுவோம், அல்லேலூயா, பெருசாக்குவோம். ஆமென். கர்த்தர் அதை செய்வார். கர்த்தர் திருக்கத்தி வெள்ளத்தை திருப்பினது போல சீயோனின் சிறையிருப்பை அவர் திருப்பினார். திருப்புற பொழுது சொப்பனம் காண்பதை போல இருப்போம். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாமத்தை கொஞ்ச நேரம் நாங்கள் துதிக்க போகிறோம். நீங்க தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்க இயேசுக்கு சீசர், நானும் நீங்களும் சீசர். சீசர் பலக்குள்ள இயேசு கட்டாயம் இருக்கிறது. நானும் நீங்களும் உணரும், நான் நீங்களும் உணரும். தேங்க்யூ ஜீசஸ். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ணவும் விரும்புகிறேன். ஆண்டவர் கூட இருப்பாராக. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே, நன்றி சோதனை. ஓ நம்ம உயர்ந்த நாமம், உன்னதமான நாமம். ஓ பரலோகத்தில் பூலோகத்தில் ஆண்டவரே வேறு எந்த இந்த இயேசுவின் நாமத்தினாலே ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே வந்திருக்கிற உள்ளங்கள் இந்த இயேசுவின் நாமத்தை அறியவும், இன்னும் அதிலே அறிகிற அளவிலே வளரவும், இயேசுவின் நாமத்திற்குள்ளே ஓடி சுகமாய் வாழவும், இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்ற தைரிய நம்பிக்கையோடு கூட முன்னேறி செல்லும்படி தேவன் ஆண்டவரே தைரியத்தை தருகிறார். ஆண்டவரே என்னதான் இல்லாட்டாலும் இயேசு கூட இருக்கிறார் என்ற உணர்வை ஒவ்வொருவரும் நாளுக்கு நாள் அனுபவிக்க நீ நம்மை செய்ய வேண்டும் என்று நினைச்சோம். இரண்டு கரங்களை நோக்கி பணிந்து நாம்
பேதுருவும் யோவானும் இயேசுவுடைய சீசர்கள் தைரியமாய் அந்த முடவனை பார்த்து, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி அவருடைய கரத்தை தூக்கி விட்டார்கள். அப்படியானால் அவர்களுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம், நம்பிக்கை, என்னிடத்தில் உள்ளது இயேசு, எனக்குள்ளே இயேசு இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை. இன்றைக்கு நம்ம சும்மா சபைக்கு வந்து போகிறவர்களாக அல்ல, எனக்குள்ளே இயேசு இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம், என்னோடு இயேசு வாழ்கிறார் என்ற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இன்று முதல் கொழுந்து விட்டு எரியும்படி நான் ஜெபம் பண்ணுகிறேன். அதை ஒரு உள்ளத்திலே நீங்கள் சுமந்து செல்லும்படி நான் விரும்புகிறேன். ஒரு கொஞ்சம் கூட சோர்ந்து போகாமல், டவுட் பண்ணாமல், என் இயேசு எனக்குள்ளே வாழ்கிறார், என் இயேசு என் உள்ளத்தில் ஜீவிக்கிறார் என்ற அந்த விசுவாசம் உங்களை அடுத்தபடி கொண்டு போகட்டும். நாம் சிறு கூட்டமாக இருக்கிறோம், தேவனங்களை பெருங்கூட்டமாக்குவார். யாரை கொண்டு செய்வார்? என்னை கொண்டு, உங்களை கொண்டு செய்வார். ஆகையால் பலம் கொண்டு திடமனதாயிரு, திரியாதே, கலங்காதே, நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலதுகரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி அவர் உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாய் இருந்து சொல்லுகிற காரியம், நீங்கள் சீசரானால் இயேசு உங்கள் உள்ளத்தில் வாழ வேண்டும். நீங்கள் சீசர்களானால் இயேசு உங்கள் உள்ளத்தில் வாழ வேண்டும். இந்த இயேசு உங்களுக்குள்ளே வாழ்வாரானால் நீங்கள் இந்த இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த இயேசுவின் நாமத்தை கொண்டு நீங்கள் மற்றவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரும்படி, பிசாசுடைய ராஜ்யத்திலிருந்து, அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு அழைத்து வரும்படி, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, நீங்கள் எழும்பும்படி என்னுடைய ஆவியானவருடைய மனக்கண்களை திறப்பாராக. இந்த காலங்களில் ஆண்டவரை இந்த இடத்திலிருந்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரை நோக்கத்துக்காக இந்த இடத்துல கொண்டு வந்தீர், அந்த நோக்கம் நிறைவேறிட்டு சொல்கிறேன். இருதயங்கள் கொடுத்து விட்டு கேட்டும் ஏனோ தானோ ஒரு சும்மா ஆண்டவரை ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாய் ஏதோ போகிறோம் வருகிறோம் என்ற எந்த எண்ணம் மற்றவர்களாய் நாங்கள் இருந்து விடாதபடிக்கு உள்ளத்திலே இயேசு வாழ்கிறார் என்ற உணர்வோடு இயேசுவுக்காக என் வாழ்வை நான் அர்ப்பணிக்கட்டும், இயேசுவுக்காக வாழட்டும் என்ற அந்த உணர்வு பொங்கி எழும்படி இந்த காலவெளியில் தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, இருதயங்களை காண்கிற தேவன், உள்ளங்களிலே பாரங்கள், கட்டுக்கள், ஆண்டவரே, யோசனைகள், கவலைகள், கண்ணீர்கள் எதுவானாலும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது வெளியேறும்படி கட்டளையிடுகிறேன். சுகம் உண்டாகும்படி கட்டளையிடுகிறேன். பலவீனங்கள் நீங்கும்படி இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். என் உள்ளத்தில் வாழ்கிற இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அற்புத சுகங்களை பேசுகிறேன். கட்டிகள் மறையட்டும் ஆண்டவரே, காயங்கள் மாறட்டும் ஆண்டவரே, கண்ணீர்கள் மறையட்டும் ஆண்டவரே. விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், பேர் மகிழ்ச்சி உண்டாகட்டும். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை இன்றைக்கு பெற்றுக் கொள்ளும்படி உள்ளங்கள் திறக்கப்படும்படி நான் சொல்கிறேன். ஓ ராபா சாந்தலரி அந்தர பக்கமி பரவரஷிக் ஆண்டவரே, உள்ளே புறப்பட்டு ஆண்டவரே அம்மாவை ராட்சத்தில் சேர்த்து கொள்கிறார். இன்றைக்கு ஒரு ரட்சத்தின் நாளா, இன்றைக்கு ஒரு விடுதலை நாளா, ஒரு அற்புதத்தின் நாளாய் அம்மாவுக்கு மாறட்டும். இப்படி செய்யப்படும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். சரீரத்தில் உள்ள பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவது. ஒரு புதுபலன் உண்டாகும்படி நான் ஜெபம் பண்ணுகிறேன். புதுபலன் உண்டாகும்படி நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரை அம்மாவை விட்டு பரலோகத்துக்கு நான் வருகிறாய் அதே நான் தேவரே அம்மாவை தொட்டனும் ரட்சியும் மீட்டுக் கொள்ளுங்கள். ஆண்டவரை இந்த தேவ மக்கள் சார்பிலே, ஆண்டவரை தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து ஆண்டவரை நோக்கி கொண்டாடுகிறோம். இந்தியாவுடைய குமாரன் விடுதலையாக்கினார்.
தேவன் எனக்கு இந்த அற்புதத்தை
செய்திருக்கிறார். Hallelujah. இயேசுவின் வாழ்வை தொட்டிருக்கிறார். Yes. இயேசுவுக்கு சுகம் தந்திருக்கிறார். வியாதியை காணல, கிட்ட போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்படிதான் நான் ஒரு நாள் போனேன், பயங்கரமான வியாதியோட போனேன். அங்க சொன்ன பாஸ்டருடைய வார்த்தைகளை நான் விசுவாசித்தேன். இயேசு என்னை சுகமாக்கினார். Hallelujah. எனக்கு தேடியும் காணாதிருப்பாய் என்ற வார்த்தை நிறைவேறும்படி வியாதி என்னை விட்டு நீக்கினார், ரட்சித்தார், விடுதலையாக்கினார், எனக்கு பிள்ளையாக்கினார். அப்படி கூட வாழ்க்கையை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பிதாவாகிய தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் நோய்கள் எல்லாம் குணமாக்கி எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்குகிறார். கண்ணுக்கு சமனான வயது திரும்ப வாழ வைத்துள்ள ஆதரவு ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியை நியாயத்தையும் செய்கிறார். கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க, ஆதலால் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலவாரம் ஒருபோதும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம், உண்மை, பரிசுத்தம் என்றென்றும் எங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் நிறைவாய் தங்குவதாக. God bless you.